ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தேவதை ஆகணும்னா தினம் தினம் இந்த ஞான அமிர்தத்தை, அதாவது முரளியை குடிக்கணும், படிக்கணும் மற்றும் குடிக்க வைக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த அமிர்தத்தை குடிக்கிறவங்க தான் சிரேஷ்டாச்சாரிகளாக, அதாவது உயர்ந்தவர்களாக ஆக முடியும். இந்த ஞானத்தை குடிக்கிறது மட்டும் இல்லை, அதை போடணும், தாரணை சொரூபமாகணும். அப்போ தான் நம்ம உயர்ந்தவராக ஆக முடியும். ஸோ அதுக்கு முரளியுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்க்கணும். கேள்வி: இந்த நேரத்தில் சத்தியுக பிரஜைகள் எதன் ஆதாரத்தில் தயாராகிட்டு இருக்கிறாங்க? பிரஜைகள் தான், ஆனால் சத்தியுகத்துடைய பிரஜைகள் இல்லையா? திரேதாயுக பிரஜைகளோட சத்தியுக பிரஜைகள் உயர்த்தவர்கள் இல்லையா? எதோடைய ஆதாரத்தில் தயாராகிறாங்க அப்படின்னா, யார் இந்த ஞான பிரபாவத்தில் வராங்களோ, அதாவது இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க, முரளியை முயற்சி செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் பிரஜைகளாகிடுவாங்க. ஸோ பிரபாவத்தில் வர்றதுன்னா பிரஜை ஆகிறதுன்னு அர்த்தம் இல்லை? நல்லா இருக்குதுன்னு தெரியும், ஆனால் படிக்க மாட்டாங்க. சூரிய வம்சி ராஜா ராணி ஆகிறது தானே நம்ம லட்சியம். அப்போ அதுக்கு முயற்சி பண்ணணும், படிக்கணும், படிப்பு மேலே முழு கவனம் வைக்கணும். ஸோ படிப்புடைய சாரமே நினைவு தான் இல்லையா? அதனால் தானும் பாபாவை நினைவு செஞ்சு மற்றவங்களையும் நினைவு செய்ய வைக்கிறவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இல்லாட்டினா பிரஜையாக தான் ஆக முடியும். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள் இல்லையா? பக்தி மார்க்கன்றது இரவு தான், ஃபுல்லாக தூங்கி கழிச்சிச்சு. இப்போ அமிர்த வேலை, இதுலேயும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? சங்கமகன்றது அமிர்த வேலை. ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. நம்ம வாழ்க்கை தான் வைரம் மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ சோழி மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாததாகிடுச்சு. இது பொதுவான விஷயம், சின்ன குழந்தையால் கூட புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பாபா ரொம்ப ஈஸியாக தான் புரிய வைக்கிறார். சின்ன குழந்தை கூட புரிஞ்சிக்கிற மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறார். எப்படி பக்தி மார்க்கத்தில் கூட சத்யநாராயணன் கதையை கேட்குறதுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் உட்காந்துடுறாங்க. ஆனால் அந்த சத் சங்கத்தில் சொல்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டுமே, அது ஞானம் கிடையாது, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கதை அது. கீதையுடைய கதை, ராமாயணத்தின் கதை அப்படின்னு விதவிதமான சாஸ்திரங்கள் இருக்குது. ஏற்கனவே எழுதின அந்த கதையை படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. கதையை கேட்கறதுனாலேயோ சொல்கிறதுனாலேயோ ஏதாவது நன்மை ஏற்படுமா என்ன? ஸோ இப்போ பாபா சொல்கிறது தான் உண்மையான சத்யநாராயணன் கதை. அதாவது நரன்லேருந்து சத்திய நாராயணனாக நம்மளை மாற்றக்கூடிய சத்தியமான கதை. இதை கேட்கறதன் மூலமாக தான் நீங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறீங்க. இது அமரக்கதையாகவும் இருக்குது. ஸோ அதனால் நாம் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? நாங்கள் உங்களுக்கு அமரக்கதை சொல்கிறோம், இதை கேட்குறதன் மூலம் நீங்கள் அமரலோகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. இருந்தாலும் யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது, இதோடைய சீரியஸ்னஸை தெரிஞ்சிக்கிறது கிடையாது. ஆனால் சாஸ்திரங்களின் கதையை மட்டும் ஆர்வமாக போய் கேட்குறாங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு போகிறாங்க, அல்லது ஏதாவது குருமாரை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு போகிறாங்க.
இது பக்தி மார்க்கத்தின் வழக்கமாயிடுச்சு. பார்த்தாலே போதும், இங்கே படிக்கணுமே, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஊராக சுற்றி தரிசனம் பண்ணுவாங்க, ஆனால் படிக்க வர மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ரிஷி முனிவர்கள் இருந்துட்டு போனாங்களோ அவங்க சில முன்னாடி போய் தலை வணங்கிட்டு வராங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் படைப்பவரை பற்றி தெரியுமா, படைப்புடைய கதை தெரியுமான்னு கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி. படைப்பவர் மற்றும் படைப்பின் கதை, தந்தை மற்றும் ஆஸ்திக்கான கதை. ஸோ கண்காட்சிக்கு வரவங்களுக்கு சரியான முறையில் இந்த கதையை நம்ம சொல்கிறோம். ஆனாலும் அவங்க தூய்மையாக ஆகிறது கிடையாது. ஏன்னா காமத்தில் விழுறதெல்லாம் அனாதியாக தான் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. கோயிலில் தேவதைகள் முன்னாடி போய் நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள்னு பாடுறாங்க. பாடிட்டு வெளியில் வந்து விகாரத்தில் விழுறதெல்லாம் அனாதியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. காமம் இல்லாமல் எப்படி உலகம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கும் குழந்தைங்கள்லாம் இருந்தது தானே. இப்படி சொல்கிறவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ அனைத்து குணங்களும் தேவதைகள் நிரம்பியவர்களுக்குன்றதுக்கு அர்த்தம் தெரியாமலே பாடிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு தேவதை பதவியில் மனிதனுக்கான பதவி கூட கொடுக்க முடியாதுன்றார். தேவதைகளும் நம்மள மாதிரியே மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் எவ்வளவு சுகமாக இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பாபா ரொம்ப ஈஸியான விஷயங்களை சொல்கிறார். உண்மையிலே இதே பாரதத்தில் தான் சொர்க்கம் இருந்தது, லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. அதன் நினைவாக தான் இப்போவும் பாரதத்தில் அவங்களுடைய சிலைகள் இருக்குது. சத்தியுகத்தில் இவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அங்கே எந்த துக்கமும் கிடையாது. சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தாங்க. விகாரம்னா என்ன தெரியாதவர்களாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய கோயிலை கூட பெருசு பெருசாக கட்டுறாங்க. அவங்களுடைய ராஜ்யம் நடந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க கிடையாது. மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் கடைசிக்கு வந்துட்டாங்க. எல்லா குணத்தையும் இழந்து மனிதர்கள் தங்களுக்குள்ளே இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை, நாம் தான் தேவதையாக இருந்தோன்றது ஞாபகம் இருந்தாலோ அல்லது தெய்வீக குணம் இருந்தால் தான் மறுபடியும் தேவதை ஆக முடியுன்றது ஞாபகம் இருந்தாலோ சண்டை போடுவாங்களே. பகவான் மேலேயே நிர்வாண தாமத்திலே இருக்கிறாரு. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் கூட அங்கே தான் இருந்தோம், இங்கே நடிக்கிறதுக்காக வந்தோம். முதல்ல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். அங்கே அதிக சுகமும் ஆனந்தமும் இருந்தது. பிறகு 84 பிறவி எடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிறத மனிதர்கள் மறந்துட்டாங்க. ஆனால் 84 பிறவி சக்கரம் பாடப்பட்டு இருக்குது. நாம் சூரிய வம்சத்தில் 1250 வருடங்களும், அதே மாதிரி சந்திர வம்சத்தில் 1250 வருடங்களும் ராஜ்யம் பண்ணும். அங்கே அளவற்ற சுகம் இருந்துச்சு. சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தோம். தங்க வைர வைடூரியத்தினாலான மாளிகைகள் இருந்தது. நாம் தான் ராஜ்யம் செஞ்சோம். அதை தான் மைண்டில் ஆழமாக பதியணும். நாம் தான் அங்கே இருந்தோம். இல்லை, அதை நினச்சி பார்க்கும்போது மெய்சில் இருக்கும். பிறகு 84 பிறவி எடுக்க வேண்டி இருந்தது.
உலகத்துடைய இந்த சரித்திர பூகோளம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அரை கல்பம் சுகம் இருந்தது. ராமராஜ்யத்தில் இருந்தோம். பிறகு மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. சத்தியுகத்தின் தொடக்கத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் சத்தியுகத்துடைய இறுதியில் மக்கள் தொகை அதிகரித்து 9 லட்சத்துலேருந்து 2 கோடி ஆயிடுச்சு. பிறகு திரேத்தாயுகத்தில் 12 பிறவிகள் எடுத்தாங்க. அங்கே கூட ரொம்ப சந்தோஷமாக சுகமாக அமைதியாக தான் இருந்தோம். காரணம் அங்கேயும் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. பிறகு என்ன நடந்துச்சு? ராவண ராஜ்யம் ஆரம்பமாச்சு. ராமராஜ்யத்தையும் ராவண ராஜ்யத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பாபா புரிய வைக்கிறார். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் புரிய வைக்கணும். ஒரு கதை மாதிரி புரிய வைங்க. பிறகு என்ன நடந்துச்சு? பெரிய பெரிய தங்கம் வைர மாளிகைகள்லாம் சத்தியுகத்தில் இருந்துச்சா? பிறகு திரேத்தாயுகத்தின் இறுதியில் பூகம்பம் ஏற்படும்போது எல்லாம் மண்ணுக்கடியில் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, பாரதவாசிகள் விகாரத்தில் விழுந்ததுனால பூகம்பம் ஏற்பட்டது இல்லையா? காமத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ நேரடி தொடர்பு இருக்குது பாருங்கள். ஸோ இதை மகாத்மா காந்தி கூட உணர்ந்திருந்தார். நான் காமத்தில் விழுறதுனால தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுச்சு, அதனால் நான் காமத்தை வெல்லணும்னு அவர் இருந்தார். சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கூட பண்ணார். பிறகு ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மை இழந்து அசுத்தமாகிட்டீங்க. ஸோ ஒட்டுமொத்த உலகமும் தங்க இலங்கையாக இருந்துச்சு இல்லையா? அது மண்ணுக்கு அடியில் போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சமாவது தப்பிச்சு இருக்கும் இல்லை? அதன் மூலமாகத்தான் கோயிலெலாம் கட்டினாங்க. தங்கத்திலே கட்டினாங்கல்ல. அப்போ தான் பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆச்சு. மனிதர்களும் விகாரிகளாக ஆரம்பித்தாங்க. காமன்ற விஷம் மனிதனுடைய புத்தியில் கலந்துருச்சு. பிறகு ராவண ராஜ்யம் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய ஆயுள் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா விகாரி ஆனாங்க இல்லையா? எந்த அளவுக்கு விகாரத்தில் விழுறாங்களோ அந்தளவுக்கு ஆயுள் குறையும். நம்ம விகாரமற்ற யோகியிலிருந்து விகாரி போகிகளாக ஆகிட்டோம். துவாபர யுகத்திலிருந்து ராஜா ராணி எப்படியோ அதே மாதிரி பிரஜைகளும் விகாரிகளாக ஆகிட்டாங்க. ஸோ இந்த கதை புரிஞ்சிக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க கூட இந்த கதையை சொல்லும் பொழுது பெரிய பெரிய மனிதர்களுக்கு தலைக்குனிவு ஏற்படும். ஆஹா, இப்படி நம்ம விழுந்துட்டுமேட்டு. இப்போ சின்ன சின்ன குழந்தையெல்லாம் பாபா ஞானம் சொல்கிறத நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம், குறிப்பாக ஹிந்தியில். இப்போ பாபா அதனால தான் சின்ன சின்ன குழந்தைங்களை பேச விடுங்கன்ற. ஸோ சின்ன குழந்தைய விட்டுருங்க. சின்ன வயசு சிஸ்டர் பிரதரை பேச விடலாம்ல. அதுவே நம்ம பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போ தந்தை உட்காந்து புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் தான் ஞானக்கடலாக பதித்த பாவனனாக இருக்கிறார். பதித்த பாவனன்னா அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குபவர்னு அர்த்தம். துவாபர யுகத்தில் தான் மனிதர்கள் அழுக்காக பதித்தமாக போகிகளாக ஆகிட்டாங்க. போகினா காமத்தில் விழுந்தவங்க. பிறகு தான் மற்ற தர்மங்களும் வர ஆரம்பிச்சது. அமிர்தத்துடைய போதை அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் குடிக்கிற இந்த ஞான அமிர்தத்தின் போதை அடுத்த 2500 வருடம் தொடருது. அதுக்கப்புறம் தான் அது அழிஞ்சு போகுது. அப்போ தான் சண்டை சச்சரவுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. துவாபர யுகத்திலிருந்து நாம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தோம்.
ஸோ கலியுகத்தில் இன்னும் அதிக விகாரிகள் ஆனோம். இப்போ கலியுகத்தின் இறுதியில் கேட்கவே தேவையில்லை. 24 மணி நேரமும் விகாரத்தின் போதையில் இருக்கிற மாதிரி இன்டர்நெட் எல்லாம் பண்ணி வச்சுருக்குது. ஸோ ஒரு பக்கம் விகாரத்தில் விழுந்துட்டு இன்னொரு பக்கம் கல்லுனால் ஆன சிலைகளை உருவாக்கிட்டே இருக்கிறோம். ஹனுமான், பிள்ளையார், இந்த மாதிரி கல்லில் சிலையை உருவாக்குறோம். ஏன்னா மனிதர்கள் கல் புத்தியுடையவர்கள் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் கல்லுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பகவான் கல்லுலேயும் முள்ளுலேயும் இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணியே பாரதத்துடைய நிலை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்னா, அது வணங்குறதுனால அப்படி ஆகலை. அதை வணங்குறதுக்கு காரணமே மனிதர்கள் கல் புத்தியுடையவர்களாக ஆனது தான். ஸோ அதை தங்க புத்தியுடையவர்களாக மாற்றணும். ஸோ அதனால் கல் புத்தி ஆக்குனது இந்த காமம்ன்ற விஷம். அதனால் அந்த விஷத்தை குடிக்கிறத விட்டுத்த ஞான அமிர்தத்தை குடித்து தூய்மையாகுங்க, இழந்த உங்களுடைய ராஜ்யத்தை அடையுங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் காமம்ன்ற விஷத்தை விட்டீங்கனாலே மனிதன்லேருந்து தேவதை ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் இந்த விஷத்தை விடுறதே கிடையாது. இந்த விஷயத்துக்காக எவ்வளவு அடிக்கிறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க இல்லையா. இப்போ கூட சைக்கிள் பம்ப்னாலெல்லாம் அடிக்கிறாங்க, காமத்தை கொடுக்கலன்ட்டு மனைவியை. இப்போவும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் திரௌபதி கூப்பிட்டாங்க. அமிர்தம் குடிக்காமல் நம்மளால் தேவதை ஆக முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ அடி வாங்கியும் நான் தூய்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு இப்போவும் இருக்கிறாங்க சகோதரிகள், ரொம்ப சின்ன வயசு சகோதரிகள். அப்போ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாதவர்கள் தூய்மையாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அமிர்தம் குடிக்காமல் எப்படி தேவதையாக முடியும்? விஷத்தை குடித்தா எப்படி தேவதையாக முடியும்? அமிர்தத்தை குடித்தாதான் விஷம் புத்தியிலிருந்து போகும். சத்தியுகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்கு ராவணனே கிடையாது. நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகாத வரைக்கும் சொர்க்கம் வர முடியாது. யார் உயர்ந்தவர்களாக சத்தியுகத்தில் இருந்தாங்களோ அவங்களே தான் இப்போ கீழானவர்களாக ஆகிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த ஞான அமிர்தத்தை குடித்து நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகணும். அதுக்கு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை, ஞான அமிர்தம் திரும்ப திரும்ப பாபாவை நினைங்கன்றதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பாபாவுடைய உண்மையான கீதையை மறந்துட்டீங்களா? நான் தான் அந்த கீதையை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க பக்தி மார்க்கத்தின் கீதையில் கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லிட்டாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார்? கண்டிப்பாக பகவான் தானே கொடுத்துருப்பார். முந்தைய ஜென்மத்தில் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்துருப்பார். கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க, ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாருன்னு. ராஜயோகத்தை கற்றுக்கிட்டதுனால தான் கிருஷ்ணராகவே அவர் பிறந்தார். ஸோ அவருக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தவர் சிவபகவான். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கும் பயிற்சி வேணும். ஏன்னா விதவிதமாக கேள்வி கேட்பாங்க. மற்றபடி இது புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு கதை மாதிரி புரிய வைக்கலாம். ஸோ பாபாவுக்கு இவ்வளோ கதையும் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஏற்படுது? ஸோ இவ்வளவுத்தையும் அரை மணி நேரத்தில் புரிய வைக்க முடியுமா? அதனால் ஒரு சின்ன கதை மாதிரி அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ கையில் படத்தை எடுத்து புரிய வைங்க.
சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு திரேதாயுகத்தில் ராமர் சீதையுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு துவாபரகத்துலேருந்து ராவண ராஜ்யம் தொடங்கிச்சு. இது எவ்வளோ ஈஸியான கதை. உண்மையிலே நாம் தேவதைகளாக சத்தியுகத்தில் நாம் தான் இருந்தோம். பிறகு நாமளே சத்திரியராகவும் வைஷ்யராகவும் சூத்திரர்களாகவும் ஆகிட்டோம். இப்போ தன்னை தேவதைன்னு புரிஞ்சிக்காததுனால ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தேவதைகளுடைய சிரேஷ்ட தர்மத்தையும் மறந்து சிரேஷ்ட கர்மத்தையும் மறந்து கீழான தர்மமும் கீழ்த்தரமான செயலும் செய்பவராக ஆகிட்டீங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன பெண் குழந்தைங்க சொற்பொழிவு செய்கிறாங்கன்னா முழு சபையும் முழு கவனத்தோடு கேட்பாங்க. பாபா எல்லா சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பெரிய பெரிய மனிதர்கள் இதை கற்றுக்கலை அப்படின்னா சின்ன சின்ன குமாரிகளுக்கு கற்றுக்கொடுங்க. குமாரிகளுக்கு புகழும் இருக்குது இல்லையா? டெல்லி மும்பையில் ரொம்ப நல்ல நல்ல குமாரிகள் இருக்கிறாங்க, படித்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க எழுந்து நிற்கணும் இல்லையா? ஒன்று அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தாலும் தைரியமாக பேசணுமே, அதுக்கு தான் தைரியமாக எழுந்து நிற்கணும், தங்களை உயர்ந்தவர்களை ஆக்கிக்கணும். ஸோ அவங்க நினச்சா எவ்வளவு காரியம் செய்ய முடியும். ஒருவேளை குமாரிகள் மட்டும் நிமிர்ந்து நின்றுட்டாங்கன்னா பாபாவுடைய பேர் ஈஸியாக வெளிப்பட்டுடும் இல்லை. இத்தனைக்கும் டைரெக்டாக பாபாவுடைய ஞானத்தை சொல்கிறதே இல்லை சிவானி தீதி. பட் இருந்தாலும் அவங்க அந்த சின்ன வயசுலேயே பேசுனது தான் இன்னும் பிரம்மகுமாரின்னா சிவானி தீதின்னு ஆயிடுச்சு. அதே வயசான அப்புறம் பேசியிருந்தால் ஃபேமஸ் ஆகிருக்க முடியாது இல்லை, சின்ன வயசுலேயே பேசுனதுனால தான். ஸோ பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க தைரியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு பணத்துக்கான போதை இருக்கும். ஸோ வட்டி கிடைச்சாலே போதும், அந்த அளவுக்கு பணக்காரர்கள் வட்டியிலிருந்தே சாப்பிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது குமாரிகளை கல்யாணம் பண்ணி வச்சு முகத்தை கருப்பாக்கிடுறாங்க இல்லை. அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு வட்டியிலே அந்த பொண்ணு சாப்பிட்லாம் தானே. ஸோ அதனால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய குமாரி கல்யாணம் பண்ணதுனால எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். ஆனால் தங்க புத்தியுடையவராக ஆகணுன்ற எண்ணமே வர மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. ஸோ படிக்காதவங்க கூட இப்போல்லாம் MP MLA ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது படிப்பின் மூலமாக என்னென்ன ஆக முடியும்? அதிலும் இந்த படிப்பு மிக உயர்ந்த படிப்பு, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான படிப்பு. ஸோ அதனால் நீங்களும் இதை படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா படிக்கிறதும் கிடையாது. ரொம்ப நல்ல நல்ல குமாரிகள் இருக்கிறாங்க, ஆனால் நானுன்ற போதையிலே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன காரியம் செஞ்சிட்டாலே பெரிய காரியம் செஞ்சிட்டதா நினைக்கிறாங்க. இப்போ இன்னும் அதிக காரியம் செய்ய வேண்டி இருக்குது. சேவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, சேவையில் மட்டும் திருப்தியை அடையக்கூடாது. ஸோ இப்போலாம் குமாரிகள் எவ்வளோ ஆடம்பரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, தன்னை அலங்கரிச்சிக்கிறதுல இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இயற்கையான அலங்காரம் இருக்கும், ஏன்னா தன்னை அலங்கரிச்சிக்கிறதுக்கும் நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லை. சொர்க்கத்தில் இயற்கையாகவே அலங்காரம் இருக்கும், அழகாக இருப்பாங்க. இங்கே எவ்வளவு செயற்கையாக அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ முடி வளர்க்குறதுக்கே எவ்வளவு செலவு பண்ணுறாங்க. இதுதான் மாயையுடைய வெளிப்பாடு.
ஸோ அதுதான் ராவண ராஜ்யத்துடைய வீழ்ச்சின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ராமராஜ்யம் ஏற்பட போகுது. ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் என்ன ஆவீங்க? ஒருவேளை நீங்கள் படிக்கலைன்னா அங்கே போய் ஒன்றுமே இல்லாத பிரஜைகளாக ஆவீங்க. இன்றைக்கி பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோரும் அங்கே பிரஜைகளாக வந்துடுவாங்க. ஏன்னா ஞானம் கொடுக்குறோம் இல்லையா, பிரஜைகளாக வந்துடுவாங்க. செல்வந்தர்கள் இந்த ஞானத்தை கேட்டு நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிவிட்டு அவங்கவுங்க பிஸ்னஸ்லேயே ஈடுபட்டுடுறாங்க. ஸோ நல்ல தாக்கம் ஏற்படுது. இருந்தாலும் என்ன ஆகுது, கடைசியில் என்ன நடக்கும்? அங்கே போய் பிரஜைகள் ஆகிடுவாங்க இல்லையா. நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே பிரஜை கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணாங்கன்னா ராஜா ஆவாங்க. ஸோ பிரபாவத்தில் வராங்கனாலே பிரஜை ஆகிறாங்கன்னு அர்த்தம். யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க ராமராஜ்யத்தில் வந்துடுவாங்க. புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கதையுடைய போதையில் யாராவது இருந்தாங்கன்னா கவலைகள் எல்லாம் தூரமாயிடும் இல்லையா. நான் நாராயணனாக இருந்தேன், நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு போதையில் மட்டும் இருந்தால் கவலையே இருக்காது. அந்த போதை இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. நாம் சாந்தி தாமத்துக்கு போவோம், பிறகு அங்கேருந்து சுகதாமத்துக்கு வருவோம். அவ்வளவுதான். ஸோ இதை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே மற்றவர்களையும் நினைவு பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பரந்தாமத்துக்கு போவேன், அங்கேருந்து சுகதாமத்துக்கு வருவேன். இதே தான் சிந்தனையில் இருக்கணும். அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதுக்கு இந்த படிப்பு மேலே முழு கவனம் கொடுக்கணும். ஸோ இந்த படங்கள் கையில் வச்சுருக்கணும். பிரம்மா பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய பூஜை பண்ணும் பொழுது எப்போவுமே பையில் ஃபோட்டோ வச்சுருப்பார், லக்ஷ்மி நாராயணனுடைய ஃபோட்டோ. ஸோ சின்ன பேக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு சின்ன சைஸில் இருக்குது இல்லை. இன்றைக்கி நடிகர்கள் ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லது அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அல்லது டாலராக செஞ்சு கழுத்தில் செயினில் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பாபா ஞானத்தை கூட அப்படி பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் புரிய வைக்கணும் இல்லையா. பேட்ச் வச்சுக்கலாம், அல்லது செயினாக வச்சுக்கலாம், இல்லை பேக்கெட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இவர் பாபா செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. இவர் இந்த பிரம்மா உடம்பு மூலமாக நமக்கு ஆஸ்தி அடையிறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால் அவர் மூலமாக நாங்கள் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு இப்போ நாம் தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிறதுக்கு அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும் அப்படின்னு புரிய வைங்க. இந்த பேட்சில் எவ்வளவு ஞானம் இருக்குது, முழு ஞானமும் இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வினாடியில் பாபா கிட்டேருந்து சொர்க்கத்துக்கு ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி ஈஸியாக அடைய முடியும். ஒரு வினாடியில் அடைய முடியும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டாலே சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. ஸோ யார் புரிய வச்சாலும் கேட்குறவங்க ஜீவன் முக்தி பதவிக்கு அதிகாரி ஆகிடுவாங்க. மற்றபடி படிப்பின் ஆதாரத்தில் தான் உயர்ந்த பதவி அடைவீங்க, எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ எப்போ வருவாங்கன்றதும் முக்கியம். ஏன்னா கடைசியில் கூட வருவாங்க. அதனால் என்ன நன்மை இல்லையா, வளர்ச்சி ஏற்படணும் இல்லையா. தேவி தேவதா தர்மம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது.
அப்படி உயர்ந்தவர்களாக ஆகணும் இல்லையா? லட்சக்கணக்கில் பிரஜைகள் உருவாவாங்க. சூரியவம்சி ஆகிறதுல முயற்சி இருக்குது. சேவை செய்கிறவங்க தான் நல்ல பதவி அடைவாங்க. அவங்களுடைய பேரும் வெளிப்படும். குமாரக்கா, அதாவது பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி போன்றவர்கள் நல்ல சென்டர் திறந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. தீயதை பார்க்காதீங்க, தீயதை பேசாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். தீயதை கேட்காதீங்க. கேட்டிங்கன்னாலே அதை பேச தான் செய்வீங்க இல்லையா? ஸோ இருந்தாலும் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன நிலை அடைவாங்க? ஸோ தீயதுன்னா பாபா ஞானத்தை தவிர்த்து அத்தனையும் தீயது தான், மீன் விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த சேவையோ ரொம்ப ஈஸி, ஆனால் இதை கூட பண்ணுறது கிடையாது. சின்ன சின்ன பெண் குழந்தைங்களும் இதை புரிய வைக்க முடியும், சொல்ல முடியும். ஸோ அதனால்தான் குரங்குப்படை ரொம்ப ஃபேமஸாக காட்டப்பட்டிருக்கு ராமாயணத்தில். ராவணனுடைய சிறையில் இருக்கிற சீதைகளை விடுவிக்கணும். ஸோ அதை என்னென்ன கதைகளை உருவாக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் யாராவது சொற்பொழிவு பண்ணணும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிரபாவம் ஏற்பட்டதுன்னு மட்டும் மற்றவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்கன்னு கேளுங்க. இவங்களுடைய ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு மட்டுமே சொல்லுவீங்களா? சுயம் எதையும் அவங்களே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதனால் என்ன பயன்? நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, தங்க புத்தியுடையவர் ஆகணும்னா படிப்பு மேலே முழு கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படித்தான் நடக்கணும். ஞானத்தை படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எல்லைக்குட்பட்ட செல்வந்தருக்கான போதை, ஆடம்பரம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட்டுடணும். தீயவைகளை கேட்காதீங்க, தீயவைகளை பார்க்காதீங்க. எந்த வீண் விஷயங்களும் பேசாதீங்க. யாருடைய பிரபாவத்திலும் வரக்கூடாது, அதாவது மற்றவங்களுடைய வசப்படக்கூடாது. எல்லோருக்கும் சத்யநாராயணனுடைய உண்மையான கதையை சொல்லி சத்யநாராயணனாக மாற்றணும். வரதானம். புது வாழ்க்கையின் நினைவு மூலமாக கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைஞ்சிடக்கூடிய மறுவாழ்வு உடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க மறுபிறவி எடுத்தவர்களாக ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு கர்மேந்திரியங்களுடைய கவர்ச்சி ஏற்பட முடியாது. இல்லை, பாபா குழந்தை ஆகிட்டிங்கனாலே மறுஜென்மம் அப்படின்னு அர்த்தம். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் செத்தாச்சு. இது வேற ஒரு யுகம். கலியுகத்தில் தான் கர்மேந்திரியங்களின் வசமாகிறது. இங்கே கர்மேந்திரியங்களுடைய கவர்ச்சி ஏற்படவே முடியாது. ஏன்னா இது சங்கம யுகம். மறுஜென்மம் எடுத்திருக்கிறோம். மர்ஜீவா ஆகிட்டீங்க. மர்ஜீவனா என்ன அர்த்தம்? இறந்தபடியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லா பக்கத்தில் இருந்தும் இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பழைய உலகத்தில் உங்கள் ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். புது பிறவி ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா, புது பிறவி புது வாழ்க்கையில் எப்படி கர்மேந்திரியங்களுக்கு வசப்பட முடியும்? இல்லையா? பழைய பிறவி தான் கர்மேந்திரியங்களுக்கு வசப்படுற பிறவி. பழைய வாழ்க்கை தான் கர்மேந்திரியங்களின் வசப்படுற வாழ்க்கை. இந்த புது பிறவியோ புது வாழ்க்கையோ கர்மேந்திரியங்களுக்கு வசப்படக்கூடிய வாழ்க்கை கிடையாது. கர்மேந்திரிய ஜித் ஆகிற வாழ்க்கை இல்லையா? கர்மேந்திரங்களின் மீது வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கை இது. பிரம்மா குமாரியுடைய புது வாழ்க்கையில் கர்மேந்திரியங்களுக்கு வசப்படுறது அப்படிங்கிறது என்ன பொருள்?
அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி கர்மேந்திரங்களுக்கு வசப்படுறதுனா என்ன அர்த்தம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஞானத்திலிருந்து கூட அப்பாற்பட்டு இருப்பாங்க இல்லையா. கர்மேந்திரங்களின் வசப்படுறதுனா என்னன்னே தெரியாது. சத்தியுகத்தில் அப்படி தானே இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இங்கேயே. ஸோ சூத்திரத்தன்மையுடைய சின்ன மூச்சு கூட இல்லாமல் இருக்கணும். அதாவது உங்களுடைய சமஸ்காரம் எங்கேயுமே சிக்கிக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சங்கமயுக பிராமண வாழ்க்கை வாழறீங்க, புது வாழ்க்கை வாழறீங்க அப்படின்னு அர்த்தம். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: அமிர்த வேலை பரமாத்மா அன்பை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிட்டிங்கன்னா வேறு எந்த ஸ்நேகமும் உங்களை கவர்ந்திருக்க முடியாது முழு நாளும். அப்படி கவர்ந்திருக்குதுன்னா அமிர்த வேலையில் பரமாத்மா அன்பை நீங்கள் நிரப்பிக்கலை, அந்த சக்தியை நிரப்பிக்கலைன்னு அர்த்தம். அதாவது பாபா நினைவில் முறைப்படி இல்லை அமிர்த வேலையில்னு அர்த்தம். அவ்யக்தேஸ்வரா மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவன்ற குணங்களை தாரணை செய்யுங்க. குழுவில் வெற்றி அடையணும்னா எப்போவுமே பணிவுள்ளம் அப்படிங்கிற சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கணும். பணிவுன்ற சிம்மாசனத்தை விட்டு எழுந்திரிக்கவே கூடாது. அப்போ தான் குழுவில் வெற்றி அடைய முடியும். ஸோ இதே பீடத்தில், பணிவுன்ற பீடத்தில் உட்கார்ந்து பொறுப்புன்ற கிரீடத்தை அணிந்து வருங்கால பதவியை அமைத்து கொள்ளுங்கள் இல்லையா. பணிவுன்ற சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பொறுப்பை நிறைவேற்றுங்க. அதன் மூலம் வருங்கால பதவி உருவாகுது. எந்த காரணத்தை கொண்டும் பணிவுன்ற பீடத்திலிருந்து இறங்கிடக்கூடாது. ஸோ பணிவுன்ற பீடத்திலே உட்காந்து வேலை செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக முதல்ல நீங்கள் அப்படின்னு மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிற பாடம் உறுதியாக இருக்கணும். இதனால் உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் எல்லாரோடவும் ஈஸியாக ஒத்து போகும். ஏன்னா நீங்கள் மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிறீங்க இல்லையா, பணிவாகவும் இருக்கிறீங்க. அதனால் தானாகவே உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். இதுதான் வெற்றியில், குழுவில் வெற்றி அடைகிறதுக்கான ஒரே வழி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.